நாம் இப்பொழுது ஆராதனை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வோம். சும்மா கடவுளை ஆராதிக்க ஆபிரகாம் போகவில்லை. ஏதோ ஒரு பலி பொருளை கொண்டு போய் தான் அன்றைக்கு பலி செலுத்தித்தான் கடவுளை ஆராதித்தார். படைச்சவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் பலிப்பொருள் உனக்கு இருக்க வேண்டும். பலிப்பொருளோடு தான் நீ என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த போக முடியும். பலிகளினாலே உடன்படிக்கை செய்த என்னுடைய புனிதர்களை கூட்டுங்கள் என்று சொன்னார். பலிகளோடு வரக்கூடியவங்களை பார்த்து பைபிள் என்ன சொல்றதுன்னா, நீ புனிதர். பலிகளினாலே உடன்படிக்கை செய்த என்னுடைய புனிதர்களை கூட்டுங்கள். அதனால நாம் இன்னைக்கு இந்த தொழுகையில் ஆராதனையிலே பலியோடு போவோம். இறைவா, நான் பலி செலுத்த வந்திருக்கிறேன், பலியோடு வந்திருக்கிறேன். உன்னை நான் முழுவதுமாக நேசிக்கிறேன் என்பதை இந்த பலி, என்னுடைய பலி காயின் பலியோடு போனான், ஆபேல் பலியோடு போனான். வேதம் சொல்லுகிறது, உயர்ந்ததை, விலை மதிக்க முடியாததை கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள். காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆபேலுடைய பலி அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காயின் அதனால் பொறாமை கொண்டு ஆபேலை கொன்றான். ஒரு பாவியாய ஸ்திரீ இயேசுடைய பாதத்திலிருந்து விலையேறு பெற்ற தைலத்தை பாதத்திலே ஊற்றி பாதத்தை கழுவி தன்னுடைய கண்ணீராலும் அவள் முத்தம் செய்தார். அதுவே ஆராதனை, அதுவே தொழுகை. அதனால இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இறைவா, எது நான் ரொம்ப நேசிக்கிறேன், எதை நான் அதிகமாக அன்பு செய்யணும், இதை நான் பலி செலுத்த தயாராக இருக்கிறேன். இப்பவுமே பரலோகம் என்ன செய்யணும், இறங்கி வரும். இப்பவுமே பரலோகம் மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தில் பெரிய திருவிழா மாதிரி இன்னைக்கு என்ன செய்யணும், ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு இருக்கும். நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், இந்த ஆராதனையில் நீங்களும் அப்படியே கலந்துக்கோங்க. நீங்களும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் அப்படியே நினைச்சிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒப்படைங்க. நீங்கள் எதை அதிகமாக அன்பு செய்கிறீங்களோ, எதை பெருசாக நினச்சிருக்கிறீங்களோ, நோயா அதை ஆராதிங்க, அதை பலி செலுத்துங்க. நோயை பெருசாக நினைச்சு அது எனக்கு பெரிய பாரமாக, அதுதான் எனக்கு 24 மணி நேரமே மைண்டில் ஓடிட்டுருக்கு, அதை அப்படியே நினைச்சிங்க, பலி ஆகிக்கிறேன். இறைவா, நான் பலி செலுத்த வந்திருக்கிறேன். ஆராதனைக்கு வரேன்னு சொன்னால் பலி செலுத்த வந்திருக்கிறேன். நான் ரொம்ப நேசிக்கிறத உனக்கு நினைச்சு காணிக்கையாக வந்திருக்கிறேன். ஒரு பெண், ஒரு முதிய வயதான ஒரு தாய் தனக்கு இருந்த 2 காசையும் அப்படியே செய்து விட்டார். கடவுளுடைய அந்த உண்ணியில் போட்டா. அதை இயேசு பார்த்துட்டு சொல்றாரு, எல்லோரும் தனக்கு இருந்தவே இல்லை, எல்லாரும் பெருசாக அள்ளி போட்டீங்க, நிறைய போட்டீங்க. ஆனால் அந்த விதவை தாயோ தனக்கு இருந்ததே அந்த 2 காசு தான், அதை அப்படியே போட்டா. நான் உன்னை முழுசா அன்பு செய்கிறேன்னு சொல்லி அந்த காணிக்கையை கடவுள் பார்த்து சந்தோஷப்பட்டார். அந்த நபரை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எதுன்னு சொன்னால், நீங்கள் பெருசாக நினைக்கிற, பெருசாக வச்சிருக்கிற, உங்களுக்குன்னு இருக்கிறத அவருக்கு கொடுக்குற. நான் சொன்னேன், எனக்குன்னு இருந்ததை, என்னுடைய பூர்வீகமான அந்த சொத்தை கடவுளுடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன். அதை நான் இன்னைக்கு விற்று என்ன செய்யலாம்னா, என்னுடைய தேவைக்கு, நான் நல்லா இருக்கிறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு நான் பயன்படுத்தலாம். அவங்க சொல்கிறாங்க, சித்தப்பா நீங்கள் தான் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். இல்லை, எனக்கு தேவை என்பது கடவுள் மட்டும்தான், அவருடைய அபிஷேகம் மட்டும்தான். அவர் உன்னதங்களுக்குரிய ஆவைக்குரிய வரங்களை கனிகளை, அது மட்டும்தான் எனக்கு தேவை. அதனால் இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, பலி செலுத்துவோம். 2 கரங்களை மேலே உயர்த்து, சரணாகதி அடையும். நல்லா உயர்த்தி சொல்லுங்க, உண்மை நேசிக்கிறேனே, அன்பு கூறு, இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. இதுதான் ஆராதனை. சும்மா ஒரு பாட்டை பாடி கையை தட்டி கூத்தடிக்கிறது ஆராதனை இல்லை. நான் ஒரு ஒரிஜினல் ஆராதனைக்குள்ள உங்களை வழிநடத்த நான் விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். அதனால தான் அந்த இதை உங்கள்கிட்ட நான் மறுபடியும் பேசுகிறேன். எது உங்களுக்கு பாரமாக இருக்கோ, எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ, எதுவும் நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்களோ, எதை நேசிக்கிறீங்களோ அதை கொடுங்க. இந்தா உங்கள் பாதத்தில் வந்து பலியாக்கிறப்பா. ஆபிரகாம் 100 வயசுக்கு அப்புறம் கிடைச்ச பிள்ளைங்க.
மனப்பூர்வமா உங்களை விட எனக்கு புள்ள பெருசு இல்லைப்பா, இருந்தா பிள்ளைய நான் வெட்டி பண்ணிடுறேன், கத்திய தலைக்கு மேல ஓங்கணும், நிறுத்துங்கிறார். ஆபிரகாமே ஜெயிச்சிட்டடா, வெற்றி பெற்ற, என்ன தோற்கடிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். இப்போ உனக்கு முன்னால நீ என் அன்பு செய்யறதுல என்ன தோற்கடித்து விட்டாய். இதுவே ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா
ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பலிகளினாலே உடன்படிக்கை செய்த என்னுடைய புனிதர்களை கொள்ளுங்கள். ஹரே சம்பா ஹல்கரா ஹோ ஷபிபோதனா சலே விக்ரமுதியம் பிரபு மகோஷல்வியா பக்தினா ஹரே ஹபு ஷபிபோதனா. மனிதன் முகத்தை பார்க்கிறா, தெய்வம் உன்னை படைத்தவர் உன் இருதயத்தை பார்க்கிறா. கண்கள் உலகத்தில் எல்லாரையும் பார்க்கிறது, உன் இதயம் தேவனை மட்டும் பார்க்கிறது. இதயத்திலிருந்து நீ தெய்வத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த இருதயத்தை அவருக்கு கொடுத்து விடுவாயா? என் மகனை, என் மகளை, உன் இதயத்தை எனக்கு தர மாட்டாயா? உன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இந்த பலியை எனக்கு செலுத்துவாயா? நொறுங்கிய உள்ளத்தை தெய்வம் உன்னிடத்தில் என்னிடத்திலே கேட்கிறா. நொறுங்குண்ட பலி, நொறுங்குண்ட பலி. இதுவரைக்கு உன் அன்பை மறந்து, உன்னுடைய நேசத்தை மறந்து, என்னை நீ படைத்திருக்கிற அந்த மகத்துவத்தை மறந்து, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. அவ்வளோ பெரிய செழிப்பை, சேமத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வ வளத்தை நீ எனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற என் தகப்பனப்பா, இதை உணராமல் இந்த பன்னீருங்கிற இந்த தவுட்டுக்காக, இந்த மாயை அழிஞ்சு போகிற இந்த உலக கவர்ச்சிக்காக நான் உன்னை மறந்து வாழ்ந்து விட்டேன். என்னை மன்னியும். உன் காயங்கள் எவ்வளவு பெரியது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். உன் காயத்தை நான் முத்தம் செய்வேன். தெய்வமே, ஒவ்வொரு காயங்களும் எனக்காக, உடலிலே ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தழும்புகளும் எனக்காக. இந்த காயங்கள் வீண்போகவில்லை. அது என்னை இப்பொழுது உன் பிள்ளையாக மாற்றியிருக்கிறது, நீதிமானாக மாற்றியிருக்கிறது. உங்களை நேசிக்கும்படி, படைத்த உங்களை அன்பு செய்யும்படி என் அறிவு கண்களை திறந்திருக்கிறதப்பா. மனமோல் வாழ்ந்த என்னை, கால் பூன போக்கிலே வாழ்ந்த என்னை வளைந்து கொண்டாய், ஈர்த்து கொண்டாய். உன் அன்பின் கைகளால் கட்டி ஈர்த்து கொண்டாய். நான் உனக்கே சொந்தம். நீ தந்ததெல்லாம் உனக்கே சொந்தம். சொல்லுங்கள், நான் உனக்கே சொந்தம். நீ தந்ததெல்லாம் உனக்கே சொந்தம். என்னுடையதெல்லாம் உனக்கு சொந்தம். பிள்ளைகிட்ட சொல்றதெல்லாம் உங்களுக்கு தானே எல்லாம், உங்களுக்காக தானே எல்லாம், உங்களுக்காக தான் எல்லாம் வச்சிருக்கிறேன். இல்லை, சொல், படைத்த உனக்குத்தான் எல்லாம். இந்த உடலும் உயிரும் உனக்குத்தான். நீங்கள் தந்த எல்லா ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் உனக்குத்தான், நம்முடைய ராட்சியத்திற்காகத்தான். தெய்வமே, உணர்ந்து விட்டேன். மனிதனை திருப்திப்படுத்த முடியவில்லை, மனிதனை சந்தோஷப்படுத்த முடியவில்லை.
எப்படியாவது மனைவியை சந்தோஷப்படுத்தி விடலாம், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி விடலாம், புருஷனை சந்தோஷப்படுத்தி விடலாம், உடன் பிறந்தவர்களை சந்தோஷப்படுத்தி விடலாம், பெற்றவர்களை சந்தோஷப்படுத்தி விடலாம். அவர்களுக்காக வாழ்ந்து தோற்றுவிட்டேன், அவர்களுக்காக வாழ்ந்து உழைத்து ஏமாந்து விட்டேன். தனித்து நிற்கிறேன், தனிமையாக நிற்கிறேன், கைவிடப்பட்டு நிற்கிறேன். போதும், எஞ்சி இருக்கிற நாள் உனக்காக. ஒரு வாழ்க்கை உண்டு என்றால் உனக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்து நான் உண்மை தொழுது கொள்கிறேன். பலிகளினாலே பலியோடு நான் இப்பொழுது இடத்துல வந்திருக்கிறேன். பலியோடு நான் இப்பொழுது முகமுப்பர் விழுந்துமை தொழுது கொண்டிருக்கிறேன். ஆபிரகாம் தான் நேசித்த அன்பு மகன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்து 2 கையாலும் அந்த கத்தியை எடுத்து ஓங்கிய பொழுது இந்த பரலோகத்திலே சந்தோஷம் உண்டானது போல ஆபிரகாமை போல உம்மை சந்தோஷப்படுத்துகிறது எது? எதை செலுத்தினால், எதை கொடுத்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்பதை நான் அறிந்து விட்டேன், புரிந்து விட்டேன், உணர்ந்து விட்டேன். நான் நேசிக்கிறதை உனக்கு பலியிடுகிறேன் அப்பா. நான் ரொம்ப அன்பு செய்கிறதை உமக்கு நான் பலியிட தயாராகிவிட்டேன். இதோ அதை உன்னிடத்தில் ஒப்படைத்து சமர்ப்பணம் செய்து அர்ப்பணித்து நான் இப்பொழுது உண்மை தொழுது கொள்கிறேன். இதுவே தொழுகை, இதுவே ஆராதனை, இதுவே பரிசுத்த ஆராதனை. கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும்போது பரிசுத்த அலங்காரத்தோடு வாருங்கள். அப்படி என்றால் விலையேறப்பட்ட காணிக்கையோடு நான் வந்திருக்கிறேன். அது பொண்ணோ பொருளோ அல்ல, ஆடோ மாடோ அல்ல, அது உயிர், உயிர் சம்பந்தப்பட்டது. என் உயிரை நான் காணிக்கையாக்குகிறேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு நீர் கலந்தி, என் உயிரே, என் உயிரே சொல்லுங்கள். உம்மோடு நான் கலந்து விட்டேன். என் உயிர் உயிரோடு கலந்து விட்டது. இந்த உடலுக்குள் இருக்கிறது உங்க உயிர் தான்ப்பா. இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடல் பெணம், இது சடலம். உயிராகிய உங்களுக்கு இந்த உடலை அர்ப்பணிக்கிறேன். சபரியாருடைய உடல் புனிதமானதாக 450 ஆண்டுகள் கழித்தும் நாற்றம் இல்லாமல் அந்த சடலம் ஒரு தென்னை நெற்று போல் இன்னைக்கு எங்கள் கண் முன்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். இது சாட்சி, மிகப்பெரிய திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து நிற்க, உங்களை எளிதில் வயப்படுத்தக்கூடிய பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்கிறோரும் அதை நிறைவேற்றி முடிக்கிறோருமா இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வையுங்கள் என்று வார்த்தையின்படி இந்த சாட்சிகளை முன்வைத்து மீது கண்களை பதிய வைக்கிறோம். உண்மை தொழுது கொள்கிறோம். இந்த உடலை உமக்கு அர்ப்பணித்தபடினால் அவர் ஒரு ராஜா, இளவரசன். இந்த உடலிலே அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அலைகளோடு சுகமுகமாய் வாழ வேண்டிய உடல், மாதுவுக்கு அடிமையாக வாழ வேண்டிய இந்த உடல் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இன்னைக்கு காட்சி பொருளாக, காட்சியாக கண்ணாடி பிள்ளைகளை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உடலை எங்கள் அண்ணன் சவேரியா உமக்கு அர்ப்பணித்து பலியாக்கியதப்பா. எங்கள் அண்ணன் அந்தோனியாருடைய நாக்கு அழியாமல் இன்னும் காட்சி பொருளாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாக்கு உம்மை மாத்திரம் போற்றியது, உம்மை மாத்திரம் புகழ்ந்தது, உம்முடைய நற்செய்தியை மாத்திரம் அறிவித்த அந்த நாக்கு அழுகவில்லை. இது காட்சி பொருளாக, சாட்சியாக இருக்கிறது. தெய்வமே, எங்கள் உடலையும் எங்களுடைய மனதையும் எண்ணங்களையும் உடலினுடைய அத்தனை உறுப்புகளையும் காணிக்கையாக இதோ இந்த கல்வாரியின் பலிபீடத்தில் இந்த ஆராதனையிலே ஒப்படைக்கிறோம், சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த பலியை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த பலியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உமக்கு விருப்பமான பலியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எலியா தேவனுக்கு விருப்பமான பலியை செலுத்திய பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது என்று பார்க்கிறோம். நாங்கள் இப்பொழுது எங்கள் உடலையே, உயிரையே, நீ எங்களுக்கு தந்த அனைத்தையும் இதோ பலியாக ஒப்படைக்கிறோம்.
இந்த பலியிலே நீர் விருப்பம் கொள்கிறீர், இந்த பலியை நீர் விரும்புகிறீர், இந்த பலியை நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த பலியிலே அக்கினி இறங்குகிறது. இப்பொழுது இந்த ஆராதனையிலே கலந்து தொழுது கொண்டிருக்க உங்க மேல் உங்க அக்கினி இறங்குகிறது. தேவனுடைய நெருப்பு இறங்குகிறது. Bless, 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 bless. Fire, fire, fire. இப்படி நாம் ஆராதனைக்கு வரும்போது பலியிட்டு ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்கிறதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு 10 ரூபாய் காணிக்க கொடுறதல்ல, ஒரு ஆட்டை கொண்டாந்து காணிக்க கொடுக்கறதல்ல, மாட்டை கொண்டாந்து காணிக்க கொடுக்கறதல்ல. நம்மகிட்ட ஒரு விலையேற பெற்றது ஒன்று இருக்குது, அதை கொடுக்கணும். அது இருதயம், உயிர். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்படி நாம் இந்த ஜெப கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே தாரோம், அதை தார ஆண்டவரே, இதை தார ஆண்டவரே, அதை செய்ய ஆண்டவரே, இதை செய்ய ஆண்டவரே, அதை வாங்கி இன்னும் கடவுளுக்கு வெறுப்பு ஊட்டக்கூடிய காரியங்களை அது மேலே அன்பு வச்சு கடவுளை மறந்து மனமூன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அந்த கிறிஸ்தவன். நாம் கடவுளிடத்திலே கொடுக்கும்படியாக கொடுத்து பலி செலுத்தி அவர் மனதை குளிர்விக்கும்படியாக நாம் ஆராதனைக்கு வருவோம். இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்படி ஆவியிலே தொழுகிற ஆராதனை இல்லை, தொழுகை இல்லை. 2வது, பலியிட்டு ஆராதிக்கிற தொழுகை இல்லை. இதை ஆபிரகாம் மட்டும்தான் அதை என்ன செய்கிறார்னாங்க செய்கிறார். அதற்கப்புறம் அவருடைய வாரிசுகள் அதை பின்பற்றுகிறார். நாம் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னால், அந்த விசுவாசிகளுடைய சந்ததி, இயேசுடைய சந்ததி என்று சொன்னால், நாம் ஆராதனைக்கு வரும்போது விலையேற பெற்றதை, உங்களுக்கு பிரியமானதை நான் பலியிட வந்திருக்கிறேன் அப்பான்னு சொல்லணும். அப்போவே அந்த பரலோகம் என்ன செய்யும்? இங்கே மியூசிக்கு தேவையில்லை, கொட்டடிக்க வேண்டியதில்லை. ஆண்டவருடைய அருள் என்ன செய்யணும்னா நம்ம உள்ளத்தில் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுனால நான் என்ன கேட்டாலும் நடக்கும். என்ன விரும்புகிறேனோ, எது நடக்கணும்னு நினைக்கிறேனோ அது அப்படியே நடக்கும். ஏன்னா இந்த பலியிட்டு ஆராதிக்கிற உன்னுடைய ஜெபத்தை இவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீதிமான் என்ன கேட்டாலும் நான் அதை தருவேன். என் யோபு நீதிமான் கேட்டால் அதை செய்வேன். இப்பொழுது இந்த மாலை குளிர்ச்சியான வேளையிலே இந்த தூயாவி திருத்தலத்திலே இவை தொழுது கொள்வது ஆராதிக்கிற உமது பிள்ளைகள் மேல் நீர் அசைவாடுகிறார். இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் நீர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த தேவ சமாதானமும் ஆசீர்வாதமும் அருளும் வந்து அமர்வதாக, இறங்குவதாக. உன்னதமானவரே, உம்முடைய மறைவிலே, உம்முடைய இறக்கை நிலையிலே உமது பிள்ளைகளை நான் ஒப்படைக்கிறேன், குடும்பங்களை ஒப்படைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உமது பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த குடும்பங்களையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய இறக்கை நிலையில் ஒப்படைக்கிறேன். நீர் பாதுகாத்து கொள்ளும். இவர்கள் உம்மை நேசிப்பார்களாக, உம்மை அன்பு செய்வார்களாக, உம்மை தொழுது கொள்வார்களாக, உமக்கு ஊழியம் செய்வார்களாக. இந்த ஆவி ஆன்மா உடல் அனைத்தும் உமக்கு ஊழியம் செய்யட்டும், உமக்கு சேவை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கை தகப்பனே, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, உங்களை சந்தோஷப்படுத்தும்படியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிறார். உம்முடைய கரங்களிலே உமது பிள்ளைகள் கையுடைய வேலைகளை, விவசாயங்களை, தொழில், வியாபாரம், குடும்பம் அனைத்தையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். தகப்பன் பொறுப்படுத்துக்களும் ஆசீர்வதியும். உம்முடைய நாம எல்லா புகழும் உமக்கே செலுத்துகிறோம். துதிகரம் மகிமையாக எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனா இயேசு கிறிஸ்துடைய அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையும் வழிநடத்தும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட்.